எல்லாரும் டிபிலிஸை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போகிற ஜேர்னி வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மினியேச்சர் பார்க்லேருந்து டிபிலிஸ் வர ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ட்ரைவுன்னு தான் நினச்சோம். ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிபிலிஸ்லேயும் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் கிடச்சிது. அது என்னென்னு நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மினியேச்சர் பார்க்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் டிபிலிஸ் போகிறதுக்காக கார் ஏறி உக்காந்தாச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ட்ரைவுன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஜேர்னி வந்து செம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக நல்லா க்ரீனரி, மவுண்டெயின்ஸ், க்யூட் லிட்டில் வில்லேஜஸ், விண்டி ரோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டனலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய டனல் இருந்தது நாங்கள் போகிற வழியில். இந்த மலைக்கு நடுவில் வந்து டனல் கட்டியிருக்காங்க. இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்காக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டு மலையாக இருக்கும் போல். இப்போ தான் வந்து இந்த டனல் எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க. இங்கே துபாயில் வந்து டனல் இருக்குது, லாங்கஸ்ட்டு டனல்லாம் கூட இருக்குது. அந்த டனல் வந்து போகிறது வர்றது 2 வேவுமே வந்து பக்கத்தில் இருக்கும். சேம் ஒரே மாதிரியே இருக்கும். இங்கே இருந்த டனல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, போகிற வழியில் இருக்கிறது ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி கட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அது வந்து அந்த மவுண்டெயின்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளி இருக்கா, அது என்ன டிசைனுன்னு தெரில. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் மலைக்கு மேலே வந்து ஒரு டனலு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டனலு, அது எல்லாமே வந்து போகிறதுக்கு தனி வழி, வர்றதுக்கு தனி வழி, அந்த மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு டனலே. இந்த டனல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். அதே ஆப்போசிட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைட்ஸ்லாம் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து நிறைய டனல்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரே டனல்லே வந்து போகிறது வர்றது ரெண்டுமே வந்து ஒரே வழியாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டனல் முடித்ததுக்கப்புறம் தனித்தனியாக அவங்க வந்து பிரித்து விட்டுருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில டனல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து பயங்கர டார்க்காக இருந்துச்சு. மேலே இருக்க அந்த லைட்டு, அதுக்கப்புறம் சைடில் இருக்க அந்த ரெட்டு க்ரீன் லைட்டு தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. நிறைய லாங்கஸ்ட் டனல்லாம் நிறைய இருந்துச்சு. இங்கே இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டனலுக்கு மேலே அவ்வளோ பச்சை பசேர்னு மரம் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு இந்த ரோட் ட்ரிப்பே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம். எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்ததும் டயர்டாக இருக்குமா, சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டோவுக்கு வெளியில் அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது பச்சை பசேர்னு அந்த மவுண்டெயின்ஸு, மரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியில் இருக்கிற அந்த சீனரி எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அப்படியே நான் வந்து பார்த்து ரசித்தது எல்லாமே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சன்செட் ஆகிற டைம் வேறையா, அந்த டைம் வந்து நேரில் நம்ம பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் ஆக்சுவலாக இந்த டனல் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒரே டனல்லே வந்து போகிற கார் வர கார் ரெண்டுமே 2 வேவுமே வந்து ஒரே டனல்லே வந்து அவங்க விட்டுருந்தாங்க ஒரு சில இடத்துலலாம். நாங்கள் வந்து விண்டோஸ்க்கு வெளியிலலாம் பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வருவோம். ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவோம், தெரியாது டைம் போகிறதே. அது வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். பட் பசங்களாம் அந்தளவுக்கு அவங்களாம் வந்து பார்க்க மாட்டாங்க. மேபி ஒரு 1/2 hour 1 hour வேடிக்கை பார்ப்பாங்க விண்டோ வழியாக. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். தூங்கிட்டா கூட வந்து ஒரு 2 hours அந்த மாதிரி தூங்குவாங்க.
இப்போ நாங்கள் பத்துமி சிட்டியிலேருந்து டிப்லிஸ் போகிறதுக்கு வந்து 4 to 5 hours ஜேர்னியாக. அதில் வந்து ஒரு ½ an hour வேடிக்கை பார்த்தாலும் ஒரு 2 hours தூங்கினாலுமே மீதி 2 hours வந்து போர் அடிக்குது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நான் துபாயிலேருந்து வரும்போதே ஒரு 2-3 பென்ட்ரைவில் பசங்க வந்து லைக் பண்ணி பார்க்குற அந்த கிட்ஸ் மூவி, கார்ட்டூன் மூவிஸ் எல்லாமே வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி பசங்க வந்து போர் அடிக்குது அப்படி சொல்கிற அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த பென்ட்ரைவை வந்து காரில் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து மூவி போட்டு விட்டுட்டு போயிடுவோம். அவங்களுக்குமே வந்து டைம் போகிறது தெரியாது, மூவி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் போகிற வழியில் இப்போ தான் இங்கே ஒரு கடை பார்த்துருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சரி ஈவினிங் ஆகிடுச்சா பசிக்குது, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. என் பசங்க வந்து எங்கே போனாலும் நாயை பார்த்துட்டா அதுக்கிட்ட போய் விளையாடுறேன் கொஞ்சறேன்னு சொல்லிட்டு அது கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நாய் பார்த்தாலே பயம்தான். அதுவும் இல்லாமல் இது ஸ்ட்ரீட் டாக்ஸ் வரையா எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து புது ஊர், இங்கே வந்த இடத்துல எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டுவேன். என் பொண்ணு தான் சொல்லிகிட்டு இருப்பான், இல்லை அந்த நாய் காதில் வந்து டேக் மாதிரி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து வேக்சினேட்டடு இது டாகு. ஸோ அதனால் எதுவும் பயப்பட வேணாம். அதுவும் இல்லாமல் ஜார்ஜியாவில் வந்து டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எங்கெல்லாம் நாங்கள் வந்து நாயெலாம் பார்க்குறோமோ அவள் நின்று கொஞ்சிகிட்ருப்பா. இவள் பண்ணுறதை பார்த்துட்டு பையனும் போய் அந்த நாயை கொஞ்சிகிட்ருப்பான். ஸோ 2 பேரும் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே ஜார்ஜியா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பேக்கரி ஐட்டம் மாதிரி தான் இருக்குது ஃபுட்டே வந்து. நம்ம ஊரில் வந்து சாப்பாடுனா ரைஸு குழம்பு அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். இங்கே வந்து ஃபுட்டு ஃபுல்லாகவே வந்து பேக்கரி ஐட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நிறுத்தி சாப்பிட்லாம், கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி சாப்பிட்ருந்தோம். போகிற வழியிலுமே வந்து 2-3 கடைலாம் கூட பார்த்துருந்தோம். அந்த ரோட்டில் வந்து ஹனிலாம் வச்சு சேல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜார்ஜியா ஃபுட்டு அந்த சூர்ச்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட வழியில் வந்து சின்ன சின்னதாக ரோட்டில் வச்சு சேல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து வாங்கலை. நாங்கள் என்ன நினச்சிருந்தோன்னா சரி ஓகே ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு நம்ம வந்து ஹனிலாம் வாங்கிக்கலாம், இல்லை ஜார்ஜியா ஃபுட்டுமே அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். வழியில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது, ஹனி வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நமக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பயந்துட்டு இருந்தோம். சரி அதனால் நாங்கள் வந்து அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வாங்கவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ டிப்லிசி ரீச் ஆகிட்டோம். இங்கே டிப்லிசி ரீச் ஆகும்போது டைம் வந்து 9 o'clock மேலே ஆகிடுச்சு. லேட் நைட் தான் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம போய் ரூம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்னல டிப்லிஸில் வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அது இதுதான். ஏன்னா பத்துமியில் வந்து நாங்கள் வில்லா மாதிரி உள்ள ஸ்டேர்கேஸ் வச்ச மாதிரி வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அந்த வீடு போய் பார்த்து நிறைய இன்சிடெண்ட்லாம் ஆச்சு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து அதை யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே டிப்லிஸில் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து பயங்கர சர்ப்ரைஸ் தான், சொல்லவே இல்லை. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக காமிச்சிருந்தாங்க. பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடு. சத்தம் போடாதடா. வாவ் அங்க பாரு, டபுள் பெட், சிங்கிள் பெட், கீழே ஒரு சிங்கிள் பெட். பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஓகே, பால்கனி
பால்கனி. வா, வெளில அப்படியே டெஸ்க்கு சேரு, பேர் ஷெட்டு. வியூ அதுவும் இல்லைல்ல, எதுவும் இந்த மாதிரிலாம் இல்லை. இது ஃபுல்லாக இந்த ஷெட்டு மாரி இருக்குது. ஷெட்டு மாரி இருக்குது. வியூ எதுவும் அவ்வளோ எதுவும் தரல. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஏசி இருக்குது. அதெல்லாம் வேணாண்டா. இப்போ வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக இப்போ தான் நாங்கள் வந்து டிப்லிஸே வந்தோம், வந்து ரீச் ஆனோம். இப்போ டைம் வந்து 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. சரி ஓகே, ரொம்ப பசியாக இருந்துச்சு. மத்தியானமே எங்கேயும் சாப்பிடல. ஸோ அதனால் நேராக ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே பார்க்குறேன். இரு நான் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு மேப்பில் பார்த்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, இங்கே ஒரு 750 மீட்டர் கிட்ட நாங்கள் தங்கியிருக்க வீட்டில் இருந்து ஒரு 750 மீட்டர் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ஓகே இங்கே பாருங்களேன், ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஃபேன் போட்டு விட்டுருக்காங்க. நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் வந்துருச்சு. ஆமா போலாம். இந்த கேபிள் கார் கூட அது வந்து பட்டுமில தானே போகணும். இது டிப்லிஸ் தானே. ஓகே. இப்போ சாப்பிட்ற கடைக்கு இருக்கு, அங்கே போகலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாரு சர்வேஷ், ஒயிட் கலர் பலூன் மேலே. ஏர் பலூன் தானே அது? பலூன்ரா, பேராஷூட்டா? அது மேலே போகுது. ஆமா.
வந்த ஃபர்ஸ்ட் டேவே டாடி நமக்கு ட்ரிப்ளிஸியை சுற்றி காமிக்கிறாங்க. வா வா என்ன மிஷிகா நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம் மேப்ஸில், பாம்பே ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கோம் தெரு தெருவா. ஒன்றும் எங்கள் கண்ணில் அந்த ரெஸ்டாரண்ட் படவே இல்லை. என்ன பண்ற? அதனால ஏற முடியாது. எப்படி ஏறுவேன்? ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும், டாடி அடிச்சிருவாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாரு. இதோ கண்டுபிடிச்சிட்டோம் ரெஸ்டாரண்ட். இதோ அங்க இருக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட். கார்த்தி, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இதுதானே? देख लेना फूड भी अच्छी मिल जाएगी। ये रेस्टोरेंट स्मार्ट है ना, बॉम्बे जाएगा मैं आ जाओ। सर्विस नो सर्विस இறங்குடா. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக தேடி கண்டுபிடிச்சி இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 2-3 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த சந்துவில் போனோடனே ஒரு 2-3 பேர் எங்கள் ரெஸ்டாரண்ட் வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லவே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு மெனு கார்டு பார்த்தா எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு பிரியாணியே வந்து 60 லாரி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. 90 லாரி வரைக்கும்லாம் இருந்துச்சு பிரியாணி. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஒருவேளை நமக்குன்னு தனியாக மெனு கார்டு எதாவது அடித்து கொடுத்துருக்காங்களா, இவ்வளோ ரேட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேட் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த மெனு கார்டில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29% அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க. குட்டேசியில் அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில், இந்த மாதிரி கிடையாது. அப்புறம் வந்து நாங்கள் கூப்பிட்டு கேட்டால் ஆமாம் டேக்ஸ் வந்து இங்கே அதிகம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வரலான்னா அவங்க விடவே இல்லை. இல்லை குறைச்சிக்கலாம் 25 நீங்கள் பே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தால் அப்புறம் அவங்க ஃபைனலாக வந்து 18% வரைக்கும் நம்ம வந்து டேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நகை கடையில் தான் இந்த மாதிரிலாம் வந்து பேரம் பேசுவோம். 28, 29 ஸ்டார்ட் பண்ணி 10, 12 வரைக்கும் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பேரம் பேசியிருக்கோம். சாப்பாட்டுக்கு டேக்ஸு
இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே டிப்லீஸில் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பத்துமிலே ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாம். சாப்பிடாம டிப்லீஸில் கொஞ்சம் சிட்டியா, அதனால நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும் நினச்சிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வேளையாவது ரைஸு கண்டிப்பாக சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு மஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வேளையாவது சாப்பிட்ணும். ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி தேடி போயிட்டுருந்தோம். கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சா. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல இவங்க போயிட்டு காசு எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க ஏடிஎம்க்கு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. அந்த ஷாப்புக்கு வெளியில் வந்து இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம்ல மேக்னெட்டிக், இது ஒரு ஒரு கண்ட்ரி இது அந்த மாதிரி வந்து நிறைய இது வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து அங்கே இருந்த ஸ்டெப்ஸை நான் கவனிக்கவே இல்லை. கீழே விழுந்ததும் அதுக்கப்புறமேட்டா எனக்கு நல்லவேளை ஃப்ராக்சர் எதுவும் ஆகலை. லைட்டாக வந்து சுளுக்குன மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து வீங்கிடுச்சு. அங்கே போயிட்டு எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறது, ஃபார்மசி எதுவுமே எங்களுக்கு தெரியல. சரி இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேணாம், இங்கே பக்கத்தில் வந்து இந்த டன்கின் சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா என்னாலேயும் நடக்க முடியாதுன்னு சொல்லவே இங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரி பசங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே போயிருந்தால் இங்கே வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தான், வெஜ்ஜே இல்லை. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வெஜ்ஜு நான் கேட்டிருந்தேன். அவங்களே வந்து நீங்கள் இங்கே கொஞ்சம் சாலடெல்லாம் வச்சுருந்தாங்க, நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணுங்கள், இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேப் மாதிரி பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு பெருசாக எதுவும் செட்டே ஆகலை. இருந்த அதில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் ஆலிவ்ஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ, குக்கும்பர் இதெல்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு ஒரு ரேப் மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து அது ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கும் போல், மசாலா அந்த சில்லி ஃப்ளேவரில் இருக்கும் போல் நினச்சா அது ஆக்சுவலாக வேகவே இல்லை. அப்படியே வந்து சுற்றி கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து அவன்லையாவது ஒரு 2 செகண்ட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்து இல்லை அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி அது மாவு பச்சையாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டோம். ஏன்னா அதுவே வந்து 11 லாரி ஏதோ சம்திங் ஆயிருந்துச்சு. சரி வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அப்படி தான் ஷேர் பண்ணி அது சாப்பிட்ருந்தோம். மெயினாக வந்து எனக்கு இங்கே ஜார்ஜியாவில் வந்து வெஜிடேரியன்னா ரொம்ப கஷ்டம் ஃபுட்டுக்கு. நான்வெஜ்னால் ஈஸியாக கொஞ்சம் சர்வே பண்ணிடலாம். பட் வெஜ்ஜாக இருந்தால் ரொம்பவே டிஃபிகல்ட்டு தான். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு பசங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே பிடிச்சிருந்தது. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ஹாட் சாசேஜ் வந்து வெஜ் இல்லையா? ஹாட் சாசேஜ் ஆமாம், அந்த கெச்சப் மட்டும் போட்டார். அந்த ஹாட் சாசேஜ்லாம் போடல. அது வேணுமா, தனியாக வேணுமா? வேணாம். இது சூடு பண்ண மாட்டாங்களா? Just make it hot. I cannot make it hot. It will burn it. Burn ஆயிடுமா? Only meat can be made hot. Meat சரி ஓகே சாப்பிட்டு தரோம். 2 more things. Chicken teriyaki 15 centimeter. Chicken teriyaki, yeah. And chicken barbecue 15 centimeter. I can pay. Alright. இது எவ்வளோ கிலோ இந்த வெஜ் இது? Any drink? What is Fanta for this? No, for this no need. என்னது மட்டும் 10.99 ஆகுது. This you can put. Not sure na the price nam kekala not sure. நீ டோனட் ஆல்சோ கொடுத்தீங்கல்ல, இது வாட்ஸ்அப் கொடுப்பாங்க வச்சுக்கோ. இந்த ஃபோட்டோ சும்மா எடுத்துக்கோங்க. யாரும் சதிஷா அழகாக எடுக்கணும்.
என்னடா பண்ணுறா? ஓரியோ ஃபஸ்ட்டு டாலர் மாற்றிக்குவாங்க. நான் சொன்னேன் அவன் வந்து இப்போ கேட்டான் இல்லை நீ நியூட்டில் ஆகணும்னா சொன்னேன் நல்லா கிடையாது இப்பெல்லாம் தான் நல்லா இருக்காடா? நூற்றமாக கேவலமா? ஸ்ட்ராபெரினா என்னது சூப்பராக இருக்கும். அதான் ஏற்கனவே சாப்பிட்டேனே. ஒரு கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த vlog-அ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.